Payback to the Society அமைப்பின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்று கொண்டிருக்கிற மாணவர் பாராளுமன்றம் மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற ITS அதிகாரி அன்பு சகோதரர் முத்துராஜ் அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பானதொரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற மாநில கல்லூரியின் முதல்வர் மதிப்புமிகு முனைவர் ராமன் அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற முன்னாள் மாணவர் பேரவையின் தலைவர் வழக்குரைஞர் அன்பு நண்பர் ஆறுமுகம் அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற பேபேக் டு த சொசைட்டி அறக்கட்டளையின் நிறுவனர் வழக்குரைஞர் கா பத்மநாபன் அவர்களே, பண்டிதர் அயோத்திதாசர் விருதினை பெற்று இந்த நிகழ்விலே எனக்கு முன்னர் சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தமிழ்நாடு SC/ST கமிஷன் ஆணையத்தினுடைய உறுப்பினர், இந்த கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் கோ ரகுபதி அவர்களே, பெரியவர் இளைய பெருமாள் அவர்களின் பெயரிலான விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற அன்பு சகோதரர் ஜெகநாதன் அவர்களே, அன்னை சாவித்ரிபாய் ஃபுலே ஆசிரியர் விருதினை பெற்றிருக்கிற நலந்தா அகாடமி மகாராஷ்டிராவை சார்ந்த திரு அனூப்குமார் அவர்களே, KR நாராயணன் அவர்களின் பெயரில் சிவில் சர்வன்ட் அவார்டு என்கிற சிறப்புமிகு விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ரீஜனல் டைரக்டர் அன்பு சகோதரர் எம் சிவக்குமார் அவர்களே, மற்றும் லீடர் தொல் திருமாவளவன் சாம்பியன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அவார்டு பெற்றிருக்கிற அன்பு தம்பி டாக்டர் அனிதா மெமோரியல் லைப்ரரி நிறுவனர் அனிதா மணிரத்னம் அவர்களே, தியாகி இள நடராஜன் அவர்களின் பெயரில் மொழி காப்பாளர் விருது பெற்றிருக்கிற முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களே, மாநில கல்லூரியை சார்ந்த மோகன வசந்தன் அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மு சத்யா அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மு அஜித்குமார் அவர்களே, கலைஞர் கருத்தாளுமை விருதினை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்களே, மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான பாராட்டு விருதுகளை பெற்றிருக்கிற மாணவ செல்வங்களே, இளம் சமூக செயல்பாட்டாளர்களுக்கான பாராட்டு விருதினை பெற்றிருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களே, இந்த பேபேக் டு த சொசைட்டி என்கிற அறக்கட்டளையின் உறுப்பினர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8 மணியை நெருங்கப் போகிறது இரவு. இன்னும் நீங்கள் இந்த நிகழ்விலே
பசியை மறந்தும் காத்திருந்து சிறப்பித்து கொண்டிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பேபேக் டு த சொசைட்டி என்கிற இந்த அமைப்பின் மூலம் ஜனநாயகம் கற்போம் என்னும் பொருளில் மாணவர் பாராளுமன்றம் என்கிற வடிவமைப்பில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நிகழ்விலும் நான் பங்கேற்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கி வருகிற வழக்குரைஞர் பத்மநாபா அவர்களுக்கும் அன்பு சகோதரி மீனா லோஷனி அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இளைஞர்களை சந்திக்க வேண்டும், மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான தேவையான ஒன்று. அடுத்த தலைமுறையை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சியிலே சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல, விடுதலை சிறுத்தைகளாய் நீங்கள் கட்சியிலே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்ளவும் அரசியல் கட்டமைப்பை புரிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வியலை முறைப்படுத்தி கொள்ளவும் இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்க முடியாத தேவைகளாக இருக்கின்றன. ஊக்கப்படுத்த வேண்டும், பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். மாணவ பருவத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு அமைகிற போது வாழ்நாள் முழுவதும் அது இனிமையான நினைவுகளாக உங்கள் பயணத்தில் வெற்றி படைப்பதற்கான ஊக்கம் தருகிற நிகழ்வுகளாக அமையும். ஒரு சிறிய நிகழ்வுதான் மேடையிலே வந்து ஒரு சான்றிதழை பெற்றுச் செல்வது, ஒரு பதக்கத்தை பெற்றுச் செல்வது, ஒரு பாராட்டை பெற்றுச் செல்வது உங்களின் ஊக்கத்தை பன்மடங்கு அது பெருக்கும், பெரும் உந்துதலை அது தரும், புதிய வழியை காட்டும், புதிய பார்வையை தரும். ஏனோதானோ என்று கடந்து போகிற நிகழ்வுகள் அல்ல இந்த நிகழ்வு. கல்லூரி பருவத்திலே, மாணவ பருவத்திலே கல்லூரியின் முதல்வர் ஒரு மாணவனின் பெயரை சொல்லி அழைப்பது என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அது மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அது. அதுவெல்லாம் அந்த மாணவர்களின் உள்ளத்துக்குள் உறைந்து கிடக்கிற பேர் ஆற்றலை பன்மடங்கு பெருக்கி வெளியே கொணரும். இந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும், அது புத்துணர்வை தரும். ஆகவே பே பேக் டு த சொசைட்டி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மாணவ சமூகத்தை சந்திக்கிற நிகழ்வுகளை, இளம் தலைமுறையினரை சந்திக்கிற நிகழ்வுகளை திட்டமிட்டு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இதற்கு மாணவர் பாராளுமன்றம் என்று பெயர் சூட்டியிருப்பதும் பாராட்டுதலுக்குரியது. என்னுடைய பள்ளி பருவத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, அது இன்றைக்கும் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து போகிறது. அது ஒரு ஊக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி மாணவராக நான் என் சொந்த கிராமத்தில் 8ஆம் வகுப்பு வரையில் பயின்றேன். அவ்வாறு பயின்று கொண்டிருந்த போது எங்கள் வகுப்பாசிரியர் 3 வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், 6ஆம் வகுப்புக்கு, 7ஆம் வகுப்புக்கு, 8ஆம் வகுப்புக்கு. அந்த வகுப்பாசிரியர் பெரியசாமி என்று பெயர். அவர் இப்போது இல்லை, காலமாகிவிட்டார். பல நிகழ்வுகளில் இதை நான் பேசியிருக்கிறேன்.
அவர் ஒரு நாள் சட்டமன்ற நிகழ்வை ஒருங்கிணைத்தார். பெயர் மாணவர் பாராளுமன்றம் என்று சூட்டியதைப் போல மாணவர் சட்டமன்றம் என்று அவர் பெயர் சூட்டவில்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி, அமைச்சர்கள், முதலமைச்சர், சபாநாயகர் என்று மாணவர்களை அவரே நியமித்தார். நீ சபாநாயகர், நீ முதலமைச்சர், நீ விவசாய தோட்டத்துறை அமைச்சர், நீ கல்வி அமைச்சர் என்று சில மாணவர்களுக்கு அவர் அதிகாரம் தந்தார். சட்டமன்றம் கூடுகிறது. அப்போது அவர் முதலமைச்சர் என்று அடையாளம் காட்டிய மாணவன் யார் என்றால் திருமாவளவன். அதை சொல்லுகிற போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அவர் என்ன நினைப்பில் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. அவர் ஏன் அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தார் என்று எனக்கு தெரியாது. என்னோடு படித்த செல்வராஜ் என்ற ஒரு நண்பர், அவருடைய மகன் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அங்கனூர் சிவக்குமார். அந்த தம்பியின் தந்தை பெயர் செல்வராஜ், அவர்தான் சபாநாயகர். 2 பெண் பிள்ளைகள், விஜயகுமாரி என்ற ஒரு பெண் மாணவி, அது விவசாயத்துறை அமைச்சர். மலர்குடி என்று ஒரு பெண், ஒரு மாணவி, அது கல்வி அமைச்சர். இப்படி சில மாணவர்களை சட்டமன்றம் கூடுவது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். சபாநாயகர் கட்டிடத்திற்கு வெளியே இருந்து வரும்போது முதலமைச்சர் போய் அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மரபு அவர் சொல்லி தந்தது. உடனே என்னை கூப்பிட்டார், சபாநாயகர் வருகிறார், அவரை அழைத்து வாருங்கள் என்று. நான் முதலமைச்சர் என்பதனால் போய் சபாநாயகரை அழைத்து வந்து அவரை மத்தியிலே ஒரு நாற்காலி போட்டு அமர வைத்துவிட்டு 2 புறமும் 4 நாற்காலிகள், அதிலே ஒரு வரிசையில் நான் முதலில் அமர்ந்து கொண்டேன். அப்போது மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள். அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று வாதியார் சொல்லிவிட்டார். ஆகவே அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அப்போதே நான் எழுந்து பதில் சொல்லுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். இந்த நிகழ்வு என் மனதில் இன்றும் நிலையாக இருக்கிறது. அரசியலுக்கு போவோம் என்றெல்லாம் அப்போது எண்ணிக்கூட பார்க்கவில்லை. அரசியல் வாழ்வு நம்முடைய எதிர்கால வாழ்வாக அமையும் என்று கற்பனை கூட செய்யாத காலம் அது. ஆனால் அந்த நிகழ்வு எனக்குள் ஏதோ ஒரு உந்துதலை தந்தது. இன்னும் அது தருகிறது. இன்னும் அதற்கு அத்தகைய வலிமை இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு அந்த வலிமை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மாணவர் பாராளுமன்றம் என்று நடத்துகிற இந்த நிகழ்வில் பிரதமர் இல்லை, சபாநாயகர் இல்லை, அதுபோன்ற அமைச்சரவை இல்லை, அது வேறு விவகாரம். ஆனால் மாணவர் பாராளுமன்றம் என்ற ஒரு நிகழ்வு, அது ஒரு வடிவமைப்பு. அதிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களைப் போல அமர்ந்து கேள்வியை எழுப்ப, அமைச்சர்களைப் போல் இருந்து நாங்கள் பதில் சொல்ல, அதில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விளக்கம், புரிதல், இவையெல்லாம் உங்களுக்குள் ஒரு பேரொளியாக மாறும், பெரும் வெளிச்சத்தை தரும், ஒரு புத்துணர்வை தரும், பெரும் ஊக்கத்தை தரும். பத்மநாபா அவர்களையும் அவரோடு களப்பணி ஆற்றக்கூடிய இந்த சொசைட்டியின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவ செல்வங்களை சந்திப்பது என்பது மிகப்பெரிய பயனுள்ள விளைவுகளை தரும். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகள், அதற்கு நான் சொன்ன விடைகள், எனக்கும் அது ஒரு பரீட்சை போல. என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்கும், என்னை நான் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும், என்னை நான் ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு தேர்வு எழுதுகிற மாணவனைப் போல அந்த இடத்திலே அமர்ந்து நான் பதில் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி தருகிறது. நான் என்ன உள்வாங்கி இருக்கிறேன், எனக்கு என்ன புரிதல் இருக்கிறது, நான் ஜனநாயகத்தை பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறேன், எண்ணி பார்க்கிறேன். நான் எம்சி ராஜா மாணவர் விடுதியில் தங்கியிருந்த போது தாடண்டர் நகரிலே ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே ஒரு மாணவன் ஆங்கிலத்திலே பேசி கொண்டிருந்தான். நான் ஒரு வாரத்தில் நின்று கேட்டு கொண்டிருந்தேன். ஆங்கிலம்
ஒரு அந்நிய மொழி, பெரிய அளவிலே நமக்கு பழக்கமில்லாத மொழி. அப்போது அவன் டெமோக்ரஸி 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 என்று பலமுறை தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டான். எனக்கு அப்போது அதை பற்றி எந்த விவரமும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு 3 மணி நேரம் என்னால் வகுப்பெடுக்க முடியும் டெமோக்ரஸியை பற்றி. தொடர்ந்து அதை பற்றி விரிவாக விளக்கமாக பேச முடியும். நான் சொல்லுவது 1980 81 அந்த காலகட்டம். இன்றைக்கு ஜனநாயகம் என்பது குறித்து நீங்கள் கேள்வி கேட்டபோது பதில் சொல்லுகிற போதே எனக்கு அந்த நிகழ்வு வந்து போனது. என்ற நினைவு திரையில் அந்த நிகழ்வு வந்து போனது. டெமோக்ரஸி என்றால் என்னவென்று அறைக்கு சென்று நம் நண்பர்களிடத்திலே கேட்டது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த சொல் நமக்கு பழக்கமான சொல், ஆனால் அதை பற்றிய விளக்கம், எல்லோரும் ஜனநாயகம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவோம். ஆனால் ஜனநாயகம் என்றால் என்ன? மேடைகளில் பேசுகிற எல்லோரும் ஏகாதிபத்தியம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஏகாதிபத்தியம் என்ன என்றால் என்ன? குடியரசு என்று சொல்லிவிட்டு போய்விடுவோம். குடியரசு என்கிற சொல் நம் காதுகளில் அடிக்கடி விழுந்திருக்கும். அது பழக்கமான புழக்கமான ஒரு சொல்லாக இருக்கும். ஆனால் குடியரசு என்றால் என்ன? அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் என்ன? அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு என்ன? அந்த சொல்லின் வலிமை என்ன? அது என்ன தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது? இதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் நமக்கான வெளிச்சத்தை தருகிற வாய்ப்பு. இந்திய அரசியலை பொறுத்தவரையில் கௌதம புத்தர் தான் ஜனநாயகத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார். கௌதம புத்தரை நாம் ஒரு கடவுளைப் போல பார்க்கிறோம். அப்படித்தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு மத குருவை போல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு மதத்தை நிறுவியவர் என்பதை போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. நாம் கண்டும் காணாமல் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று நாம் விலகி போனால், ஒதுங்கி போனால் வரலாறு திரிக்கப்படும். திரிபுவாதம் கோலோச்சும். உண்மை முற்றாக திரிக்கப்பட்டு போலியானவை உண்மையாக தோற்றப்படுத்தப்படும். கௌதம புத்தர் மதம் பற்றி எங்கும் பேசவில்லை, கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசவில்லை, வழிபாட்டை பற்றி பேசவில்லை. ஆனால் அவரே கடவுளாக்கப்பட்டு விட்டார். அவருடைய வாரிசுகள் அதை எதிர்த்து போராடாமல் விட்டுவிட்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் நபிகள் நாயகத்திற்கு இதுதான் உருவம் என்று நீங்கள் எங்காவது ஒரு இடத்திலே ஒரு ஓவியத்தை வரைந்து நபிகள் நாயகம் என்று எழுதுங்கள், இஸ்லாமியர்கள் விடமாட்டார்கள். உலகம் முழுவதும் பெரிய புரட்சியை வெடிக்கும். உருவ வழிபாடு கூடாது என்பது இஸ்லாம். அந்த தத்துவத்தை சொன்ன நபிகள் நாயகத்திற்கே உருவம் கிடையாது. இதுவரை எங்காவது நபிகள் நாயகத்தின் உருவத்தை பார்த்திருக்கிறீர்களா? இயேசு பெருமானை சிலையாக பார்த்திருக்கிறோம், ஓவியமாக பார்த்திருக்கிறோம், காவியமாக பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகத்தை பற்றிய ஏதேனும் ஒரு உருவத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? அந்த உருவம் கூடாது என்பது அவர்களின் நிலைப்பாடு, அதுதான் அவர்களின் தத்துவம். அங்கே திரிபுவாதம் அனுமதிக்கப்படவில்லை, ஏற்கப்படவில்லை, தடுத்தார்கள். கௌதம புத்தரை பற்றிய கதையாடல்கள் திரிபுவாதங்களாக மாறின. இவ்வளவு பெரிய ஞானி, இவர் கடவுள் தூதர் அல்ல, கடவுளேதான், மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம்தான் என்று மகாயானம் என்கிற பௌத்தம் தனியே பிரிந்து உருவாகி ஒரு தோற்றத்தை படைத்து விட்டது. நாம் எந்த பௌத்தத்தை ஏற்கப் போகிறோம்? எந்த புத்தரை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? அந்த புத்தர் கடவுளை பற்றி சொல்லவில்லை, அதுதானே உண்மை. வழிபாட்டை பற்றி சொல்லவில்லை, அதுதானே உண்மை. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பின்னரும் பல நூற்றாண்டுகள் அவர்களை நாத்திகர்கள் என்றுதானே சொன்னார்கள். பௌத்தர்களை நாத்திகர்கள் என்றுதான் அழைத்தார்கள்.
ஆனால் வரலாற்று திரிபுவாதத்தில் கௌதம புத்தரே ஒரு கடவுளாக ஆக்கப்பட்டு விட்டார். வரலாற்று திரிபுவாதம் அப்படி இருக்கிறது. இன்றைக்கு சனாதனிகள் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்துத்துவ தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பெரிய திரிபுவாதம், இது வரலாற்று திரிபுவாதம். அவர் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தார், இறக்கும்போது ஒரு பௌத்தராகத்தான் மறைந்தார். அப்போதும் அவர் அதை மதம் என்று சொல்லவில்லை, தன்னை ஒரு மதவாதி என்றும் அவர் அடையாளப்படுத்தவில்லை. பௌத்தம் என்பது ஜனநாயக கோட்பாடு என்கிற அடிப்படையில், சனாதனத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் என்கிற அடிப்படையில் அவர் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் நவயானா என்று அதற்கு ஒரு பெயரையே சூட்டினார். ஏற்கனவே ஹீனயானா இருக்கிறது, மகாயானா இருக்கிறது. எந்த பௌத்தத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நானே உண்மை பௌத்தத்தை மக்களுக்கு போதிக்கப் போகிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார். பௌத்தத்தை தழுவிய சில மாதங்களில் அக்டோபர் 14 பௌத்தத்தை தழுவிய நாள். டிசம்பர் 6 காலமாகிவிட்டார். இன்னும் 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்திய அரசியல் அமைப்பே மாறி போயிருக்கும், சமூக கட்டமைப்பே மாறி போயிருக்கும். சனாதனிகள் வலிமை பெற்றிருக்க முடியாது, சங்கிகள் கோலோச்ச முடியாது, அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. தோழர்களே, கௌதம புத்தரை எப்படி ஜனநாயகத்தின் தந்தை என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் பழங்குடி மக்களின் அரசு, அவர்களின் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது என்று கண்டுணர்ந்து அதை அப்படியே பின்பற்றக்கூடிய வகையில் அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயர்தான் சங்கம் என்பது. சங்கம் என்றுதான் அந்த அமைப்பின் பெயர், மதம் அல்ல. சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை தான் குறிக்கும். இன்றைக்கு சங்கம் என்றால் ஆர்எஸ்எஸ்ஐ குறிப்பதாக ஆகிவிட்டது. சங்கிகள் என்றால் ஆர்எஸ்எஸ்ஐ குறிப்பதாகிவிட்டது. சங் பரிவார் என்றால் ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள் என்று பொருளாகிவிட்டது. ஆனால் சங்கம் என்ற சொல் பாலி மொழியில் ஒரு ஜனநாயக அமைப்பு என்று பொருள். பழங்குடி மக்களின் அரசு கலந்தாய்வு செய்து அடிக்கடி கூடி பேசி ஒரு தலைவனை தேர்வு செய்து அந்த தலைவனின் வழிகாட்டுதலை ஏற்று தமது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று அவர் அதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் சங்கத்தில் இருந்த பிக்குகளுக்கு அவர் 7 கட்டளையை பிறப்பிக்கிறார். அந்த 7 கட்டளையும் என்னவென்றால் ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். நாம் அடிக்கடி கூட வேண்டும், அடிக்கடி இணக்கமாக பேச வேண்டும், அடிக்கடி கருத்துக்களை கலந்து பேச வேண்டும். ஆனந்தனை பற்றி சொன்னார் நம்முடைய முதல்வர் அவர்கள், பிரதம சீடர், அவர்தான் தலைமை மாணாக்கர். அவருக்கும் கௌதம புத்தருக்கும் இடையிலே உரையாடல் நடந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறது. வஜ்ஜியன் என்ற ஒரு பழங்குடி சமூகம் இருந்தது. அந்த பழங்குடி சமூகத்தை, அந்த அரசை போரிட்டு வீழ்த்தி தம்முடைய அரசோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று அப்போது இருந்த ஒரு பேரரசன் விரும்புகிறான். அந்த கருத்தை புத்தரிடத்திலே சொல்லி அவருடைய விருப்பத்தை அறிந்து வர வேண்டும் என்று ஒரு மந்திரியை, பிராமண சமூகத்தை சார்ந்த மந்திரியை அனுப்பி வைக்கிறான். அவன் போய் புத்தரிடத்திலே சொன்னபோது உடனே அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சிறு சிறு குடியரசுகளை கலைத்துவிட்டு பேரரசுகளை உருவாக்கக்கூடாது, அது தவறு, அது அநீதி என்று சொல்லுகிறார். இந்த கருத்தை பிராமண சமூகத்தை சார்ந்த அமைச்சராக இருந்தவன் தன்னுடைய பேரரசனிடத்திலே போய் சொல்லுகிறான். அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. புத்தரே எதிர்த்தாலும் நான் அந்த குடியரசை, பழங்குடி மக்களின் குடியரசை வீழ்த்தி அதை என்னோடு இணைத்து எனது பேரரசை நிறுவுவேன் என்று அவன் அந்த யுத்தத்தை நடத்தினான் என்ற தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன. அந்த ஆனந்தனிடத்திலே அவர் பேசுகிற போது
வஜியன்களை அழிக்க முடியாது, அந்த குடியரசை அழிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி கூடி பேசுகிற பண்பாட்டை பெற்றிருக்கிறார்கள். அடிக்கடி கூடி பேசுகிற பண்பாடு உள்ள இனத்தை எவராலும் அழிக்க முடியாது என்று கௌதம புத்தர் ஆனந்தனிடத்திலே சொன்னதாக குறிப்புகள் கூறுகின்றன. அதனால்தான் கௌதம புத்தரை ஜனநாயகத்தை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று அரசியல் கோட்பாட்டாளர்கள் விவரிக்கிறார்கள். அருமை தோழர்களே, இதுதான் மறுவாசிப்பு என்று பொருள். புத்தரை எல்லோரும் கடவுளாக பார்க்கிற போது, மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பார்க்கிற போது, புத்தரை ஒரு டெமோக்ரட், ஒரு ஜனநாயக சக்தியாக பார்க்கிற பார்வை, அதுதான் மறுவாசிப்பு, அதுதான் மீள் பார்வை, மீள் வாசிப்பு, அதுதான் உண்மையும் கூட. அதுதான் இந்த பிம்பங்களின் மீதான, அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பங்களின் மீதான தாக்குதல், அதுதான் கட்டுடைத்தல். அவன் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கட்டமைப்பை உடைத்தல் தான் கட்டுடைத்தல். அந்த பணிகளை செய்வதற்கு இளம் தலைமுறையினர், புதிய தலைமுறையினர் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு எந்த அடையாளமும் முதன்மையானவை அல்ல. சாதி அடையாளமோ, மொழி அடையாளமோ, இன அடையாளமோ, மத அடையாளமோ, தேச அடையாளமோ முக்கியமானதல்ல. நமக்கு ஒரு அடையாளம் தேவை, அது ஜனநாயக அடையாளம். நீ யார் என்றால் நான் ஒரு டெமோக்ரட் என்று சொல்லுகிற துணிச்சலை நாம் பெற வேண்டும், அந்த பக்குவத்தை பெற வேண்டும். ஜனநாயகம்தான் மனித குலத்தை மேம்படுத்துகிற உயர்ந்த தத்துவம். மனித நேயம் உலகிலேயே மிகச்சிறந்த கோட்பாடு. மனித நேயம் செழுமை பெற வேண்டுமானால் ஜனநாயகம் வலிமை பெற வேண்டும். ஜனநாயகம் வலிமை பெற வேண்டுமானால் அந்த ஜனநாயகத்தை நாம் பாதுகாத்தாக வேண்டும். அந்த ஜனநாயகம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே இருக்கிற 4 கோட்பாட்டு சொற்கள்: நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த 4 சொற்களும் தான் ஜனநாயகத்தின் உள்ளடக்கம் என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.